பைபிளில் ஒருவரை எதிர்த்த 450 தீர்க்கதரிசிகள். கார்மேல் மலையில் இஸ்ரவேலர்கள் யாருடைய கடவுளை வணங்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய எலியா தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அழைத்தார். அனைவரும் பலிபீடங்களை அமைத்தனர். தீ இறங்கி பலியை எரிக்கும் கடவுளே உண்மையானவர் என்றார் எலியா. பாகால் தீர்க்கதரிசிகள் முதலில் ஆரம்பித்தார்கள். அவர்கள் கத்தினார்கள், ஆடினார்கள், உடலை கீறிக்கொண்டார்கள். ஆனால் பாகால் கேட்கவில்லை. பலிபீடத்தின் மீது தீ வரவில்லை. அடுத்தது எலியாவின் முறை. அவர் பலிபீடத்தைச் சுற்றி 3 முறை தண்ணீரால் நிரப்பச் சொன்னார். எல்லாம் நனைந்தது. பிறகு எலியா ஒரு சிறிய ஜெபம் செய்தார். கர்த்தாவே, உமது வல்லமையை இவர்களுக்கு காண்பியும். அடுத்த கணம் வானம் திறந்தது. ஒரு அனல் பறக்கும் தீ இறங்கியது. அது பலியையும் விறகையும் தண்ணீரையும், ஏன் கல் மேடையையும் கூட சுட்டெரித்தது. மக்கள் முழங்காலில் விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கூக்குரலிட்டார்கள்.